ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு திரும்ப மான்சூன் எபிசோடில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பினோன் ரவி. ஹாய் கைஸ், நம்ம இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னா தாமிரபரணி ஆற்றை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். ஆமாம் தாமிரபரணி ஆற்றை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஆமாம், இங்கே மழை இப்போ தான் மழை பெஞ்சு தோன்றுதே உள்ளு கைஸ். அதுக்குள்ளே ஐயோ, எங்கள் மாமா எடுத்துகிட்டு போகிறாங்க. எஸ், நம்ம இப்போது எங்கே போகிறோன்னா தாமிரபரணி ஆற்றுல மலையை ரசிக்க போகிறோம். சரி, நம்ம கொடை எது கொண்டாடுனா மழை பெய்யணும் ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ தான் மழை தூத்துச்சு, அதான் உடனே உங்களுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஓகே, பாருங்கள் கைஸ், நான் இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன்னா தாமிரபரணி ஆற்றை பார்க்க போய்ட்டுருக்கோம். எங்கள் மாமா இங்கே தான் இருப்பாங்க. எஸ், ஆமாம், இங்கே பார்த்தீங்களா காடு மாதிரி இருக்குது. ஜிங் வாரே 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 கோ. இதை பார்த்தீங்களா கைஸ், அங்கே ஒரு தண்ணி தெரியுது. இதுக்கு பேர் தான் தாமிரபரணி ஆறு. எங்கள் மாமாவை காணையில் எங்க அங்கே இருக்கீங்களா கைஸ்? இதான் கைஸ் தாமிரபரணி ஆறு. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு போகுது. பாருங்க, எங்கள் அம்மைக்கு ஃபோனு மழை பெஞ்ச இந்த கவருக்குள்ளே போட்டு பத்திரமா கொண்டு போக கவரெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஃபோன் இருந்தால் மட்டும் எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. இதுதான் நண்டு பொந்து. இதுக்குள்ளே நண்டெல்லாம் இருக்கும். ஓகே, ஹாய் கைஸ், இந்த மாதிரி ஆறெல்லாம் கோயம்புத்தூர் இருக்காது. இந்த மாதிரி ஆறு கோயம்புத்தூர் இருந்தாலும் அதில் தான் டிச் தண்ணி போட்டு வானுங்க. ஏப்பா கைஸ், இங்கே பாருங்கள், கொசு எல்லாம் முட்டை வச்சுட்ருக்கு. இஃப் ஐ எம் நாட் ராங். இந்த வேறு கழட்டி வச்சுருக்கேன். ஓகே, ரெண்டு இங்கே கழட்டி வச்சாச்சு. இதான் கைஸ் தாமிரபரணி ஆற்று தண்ணி. ஆஹா, இதுதான் தாமிரபரணி ஆறு. இது வந்து பச்சை கலரில் இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்கும். ஆனால் இப்போ மழை பெய்யறதுனால ப்ரௌன் கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். அருமையாக இருக்குது. நண்பர்களே, மழை வரோன்னு பாருங்கள். நண்பர்களே, மழை வரோன்னு மேகெல்லாம் கருக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கருமேகங்கள் தான் இருக்குது. மழை வரோன்னு நான் கொடையோடு உட்காந்துட்ருக்கேன். இங்கே இந்த தாமிரபரணி ஆற்றுக்கரையில் நான் கொடையோடு உட்காந்துட்ருக்கேன். எஸ். ஆனால் இன்னும் மழை வந்த படம் இல்லை. மழை வந்தால் உங்களுக்கு விலாக் போடுறேன் கைஸ். ஆனால் அங்கே பாருங்கள், செம்ம சீனரியெல்லாம் அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? வா, கருமேகம். இது மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் துளி துளியாக வந்துகிட்டே இருக்கும். பார்க்க நல்லாயிருக்கும். ஹாய் கைஸ், உங்களுக்கு ஒரு நண்டு அங்கே இருக்குது. நண்டை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த நண்டு காமிக்கிறதுல நான் இந்த கொடைங்க வச்சுருவோம். கொடைங்க இருக்கட்டும் மாமா. பாருங்கள், நண்டு நல்லா பார்த்தீங்கன்னா நண்டு தெரியும். நண்டு கைஸ், நண்டு தெரியுதா உங்களுக்கு? இதுதான் நண்டு. ஓ ஷீட், எங்கே நண்டா காணோம் கைஸ்? நண்டா காணோம் கைஸ். இங்கே இருக்கு. தெரியுதா? ஐயோ, நான் தண்ணிக்குள்ளே வந்துடுனே. இதுதான் கைஸ் ரிவர் நண்டு. தெரியுதா கைஸ்? இந்த நண்டோட பொந்து தான் இங்கே ஃபுல்லாக இருக்கும். வாவ், நைஸ். இன்னும் மழையே பெய்யல கைஸ். கருக்குது. ஐயோ, கருக்குது. எப்படா மழை பெய்யணும் நான் காத்துட்ருக்கேன் கைஸ். இங்கே எங்கள் மாமா அங்கே இருக்காங்க. மாமா ஹாய் சொல்லுங்க. பார்த்தீங்களா மாமா? ஹாய் சொல்லுங்க. எங்கே தெரியவே இல்லை. மழை வந்தால் தான் முடிச்ச முடியும். மழையே வரையலை. எங்கள் ஊரில் டெய்லியும் மழை பெய்யும் கைஸ். இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சு முடிஞ்சது. இப்போ தான் நாங்கள் வெளியே வந்தாலே மழை பெய்யும். ஆனால் இந்த வாட்டி வெளியே வந்து மழை பெய்யலை. ஏன்னு தெரியல. இதாக கருக்குது. நாங்கள் இப்போ கரெக்டாக வீட்டுக்கு கிளம்புனோடனே மழை கறக்கும். ஆனால் உங்களுக்கு அதை காமிக்க மாட்டேன். நீங்கள் வந்து இந்த தாமிரபரணி ஆற்றுல அந்த மழையை உங்களுக்கு ரசிச்சுட்டு தான் நம்ம இந்த விலாகை முடிக்கிறோம். ஓகே, வாங்க கைஸ், நம்ம போவோம். நம்ம கொடையை எடுத்துகிட்டு போவோம்.
காய்ஸ் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றுல மழை பெய்யுது காய்ஸ். மழை பெய்யுது காய்ஸ். இதுக்கு தான் கைஸ் காத்துட்ருந்தேன். இப்போ மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக பெய்ய ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பாருங்கள். இதான் மழை ஸ்பீடாக வருது காய்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது காய்ஸ். இதான் போன விழாவுக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஃபோன் பிடிக்கவே என்னோடய ஃபோனுக்கு தான் கொடை பிடிக்கணும். ஏன்னா கொடையை பிடிக்கக்கூடாது. ஏன்னா இது எங்கள் அம்மா ஃபோன் உடஞ்சதுன்னா எங்கள் அம்மா அடிச்சு போட்டுருவாங்க. கைஸ் அருமையாக இருக்கு. நீங்கள் பாருங்களேன், அருமையான ஒரு சீனரி. வாவ் மழை இப்போ தான் பெய்ய தொடங்கியிருக்கு. இந்த மழை எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் பெய்யும். ஆமாம், இந்த மழை எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் அப்படியே விடாமல் பெய்யும். அடுத்து நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் மழையை ரசிச்சுட்டு. இதாங்க தாமிரபரணி ஆறு. கைஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம ஒரு குச்சி எடுக்க போகிறோம். இந்த வாழை மரம்லாம் இது வந்து மலையில் சாஞ்சிரும். அதாவது காற்று கொண்டு இது சாஞ்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று விழுந்து கிடக்கா, இந்த மாதிரி நிறைய விழுந்து கிடக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா அம்மா ஓ ஷிட், அதில் போயிட்டுருக்கேன். இது வேறு வழுக்குது. வாவ் கைஸ் மழை பெய்யுதுக்கா. ஆமாம், இந்த செட் அது முடிக்கும். அது சொல்லல ஃபஸ்ட்டு. அந்த காற்றுல வந்து இந்த வாழை மரம்லாம் சரியும். அது சரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கெட்டி விடணும். இது வந்து இந்த பெரிய பெரிய மரங்களாம் அதில் கெட்டி விடணும். எல்லாம் ஒரு கம்பு வச்சு அதுக்கு என்ன கொடுக்கணும், அது விழாமல் இருக்கிறதுக்கு அடை கொடுக்கணும். ஸோ எஸ், அந்த குச்சி. ஆமாம், இதான் அந்த குச்சி. இது நம்ம மாமா கிட்டே போய் எடுத்து கொடுக்கணும். அப்பாடா. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஜகடம் ஜகடம் ஜகத்கம். அம்மா கைஸ் மழை பெய்யுது. ஐயோ கைஸ் மழை உரைச்சிது. அம்மா எப்பா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அனாஸ் சீட் இது போக மாட்டேங்குது கைஸ். இங்கே ஒரு அனாஸ் பழம் இருக்குது பார்த்தீங்களா. மழை சச்சு கைஸ். அம்மா இதை வேறு எப்படியாச்சும் எங்கள் மாமாட்ட போய் கொடுத்தே ஆகணும். அதான் போயிட்டே இருக்கேன் கைஸ். அம்மா நான் மலையில் தாமிரபரணி ரசிக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகி போட்டுது. எங்கள் மாமா உக்கானையில் இது வரை கீழே பார்த்து போனோம். வலிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பினோன் ரவி மதிலில் கீழே விழுந்துட்டா. வாவ் கைஸ் மழை. வாவ் மழை பெய்யுது கைஸ். அருமையான இதுக்கு தான் காத்து கொண்டிருந்தேன். கோயம்புத்தூர் மழையில் ஆனால் அருமையாக இருக்குங்க. இப்போ நான் எப்படி இந்த இதுக்குள்ளே நான் எப்படி மாமா கிட்ட போய் கொடுக்குறது? மாமா ஓ சிட், டிங் 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 டிங். இது போக மாட்டேங்குது. நம்ம இப்படி போவோம். இதை நான் எப்படியோ போய் எங்கள் மாமாட்ட கொடுத்துட்டு வருகிறேன். அம்மா ஓ சிட். எங்கள் அம்மா ஃபோனில் வேலை எல்லாம் தண்ணி விழுது. இன்றைக்கி எங்கள் ஃபோனு மட்டும் எதாவது இல்லாயிருச்சு வச்சுக்கோங்க. நான் எங்கள் அம்மா கிட்டே நான் முடிஞ்சேன். என் சோழியில் எங்கள் அம்மா முடித்து விடுவார்கள். ஆமாம். ஐயோ சிட், அதுக்குள்ளே அம்மா போச்சு. ஆகாஷ் இங்கே போட்டுடலாம். போட்டாச்சு. எங்கள் மாமா எல்லாத்தையும் கட்டிகிட்டு இருக்காங்க. எஸ் கொடைங்க. எஸ் கொடை கைஸ், கொடை. இட்ஸ் மீ. ஹாய். தாமிரபரணி ஆறு கைஸ். சரி நம்ம அங்கே போகிறோம். மழை தோந்தா சிட் கைஸ், மழை கம்மியாயிடுச்சு. இதுதான் தாமிரபரணி ஆறு கைஸ். தாமிரபரணி ஆறு பச்சை கலர் தான் இருக்கும். இது வந்து உப்பு தண்ணி ஆயிடுச்சு. இது வந்து உப்பு தண்ணி ஆயிடுச்சு. கடல் தண்ணி இதுக்குள்ளே கலந்துருச்சு. எஸ், மழையும் தோன்று விட்டது நண்பர்களே. ஆனால் இன்றைக்கி இது 2வது மழை. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மழை பெஞ்சது. அப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன். இப்போது நாங்கள் இந்த மழையை நனைந்து விட்டோம். இன்னும் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் ஏற்றியலை. இந்த முடிக்கு பார்த்தீங்களா, இனி கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா ஏற்றிடுவாங்க. ஸோ எஸ் நண்பர்களே, நம்ம அடுத்த மழை வரும். இன்றைக்கி இது 2வது மழை, இனி 3வது. இனி இது 3வது மழை இன்னும் வரும். சற்று நேரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா
அந்த ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருமேகங்கள் தெரியும், தெரியுதா அந்த சைடு. அதனால் இன்றைக்கி 3வது மலை வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ எஸ், இந்த தாமிரபரணி ஆறு அங்கேருந்து தண்ணி வரும். எங்கேருந்து? திருநெல்வேலியிலேருந்து இந்த தண்ணி வந்துட்டு அப்படியே இங்கே விட்டு போவோம். கால் அழுக்கை இருக்குது, அதை நம்ம கழுவ தான் போகிறோம். இங்கே ஆளை உண்டா? எங்கள் மாமா மண் வெட்டி கழுவிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே ரோட்டில் போய் கழுவோம்ண்ணா. ஓகே ப்ளீஸ். வந்த மழை 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோண்ணா? ஆமாம், இப்படி வழி இப்படி தானே? இப்படியா? ஓ சரி, நம்ம வழி மாறி வந்துட்டோம். எஸ் ஆமாம். இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா, இந்த என் காலை கழுவுறதுக்காக ரோட்டில் போய்ட்டுருக்கேன். இன்றைக்கி பயங்கர மழை எங்கள் ஊரில். கன்னியாகுமரியில் கனமழை. இங்கே பாருங்கள், என் செருப்பை பாருங்கள் கீஷ். ஸ்விட்ச். இனி இது வந்து ரோட்டில் போய் கழுவணும். அது வர என்னோட செருப்பில் இருக்க மண்ணா இந்த இதில் இருக்க தண்ணியை சேர்ந்து எனக்கு வழுக்குது. நீ நான் ரோட்டில் போய் கழுவணும், அது வேறு விஷயம். ஓ ஷிட், கரெக்டாக தான் போகிறேன்னா? நோ எஸ் இருங்க எஸ், நாங்கள் போய்ட்டு வீடியோ எடுக்கிறேன். இப்போ எங்கே போய் கொண்டு இருக்கிறோம் என்றால், என் காலை கழுவ போய்ட்டு கொண்டு இருக்கிறோம். ஏப்பா காய்ஸ் ஆமாம். இனி ஒரு யாத்தம் யாருன்னா, இந்த யாத்தம் யார்? அங்கே யாத்தம் இறங்கினோம்னா அங்கே ஒரு இடம் வரும். ஆமாம், ஒரே கள்ளங்குழியமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா கள்ளங்குழி, காலையிலேருந்து ஒரே மழை, அதனால் கள்ளங்குழியமாக கிடக்குது. ஏப்பாடா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வான்கோழி வளர்த்துறாங்க. அதை பிடிச்சிட்டு போனால் 2 நாள் உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் அதை நம்ம பிடிச்சிட்டு போனால் அவங்க நம்மளே பிடிச்சிருவாங்க. அப்பா பாருங்கள் கைஸ். ஐயோ, ஒன்றை தாழ்ந்து விட்டேன். எஸ், இங்கே பாருங்கள் கைஸ், வான்கோழி. இதுக்கு பேர் தான் வான்கோழி கைஸ். அப்பா இப்போ குவாய்ன்னு கத்தான். கொத்த வருமா எனக்கு தெரியல. கொத்த வருமா? ஐயா கொத்ததை போ. எல்லாம் ஆம்பளையாக இருக்குது. ஐயோ ஓடுது. பின்னாடி வருது கைஸ். என் பின்னாடி வருது, அது என்னன்னு தெரியல. சரி, இங்கே கோழிகள் அந்த வீட்டுக்காரங்க வளர்க்குறாங்க. ஐயோ ஷிட், ரோட்டில் தண்ணி போகுது. ஷிட், ரோட்டில் கம்மியாக தான் தண்ணி போகுது. இந்த தண்ணிக்கு கழுவ முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஆமாம், நல்ல வேலை யாரும் இல்லை, ஊருக்காரங்க யாரும் இல்லை. ஏதாவது ஊருக்காரங்க இருந்தாங்கன்னா யார் இந்த பைத்தியக்கார பையன்னு கேட்பாங்க. அது நமக்கு தேவையா? ஷிட். கால் நல்லா கழிக்கணும், உரசி. இந்த தண்ணி நேராக அங்கே தாமிரபரணி இடத்துக்கு போய் சேரும். ஓகே காய்ஸ், இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் அகெயின் இட்ஸ் அடுத்த வீடியோ நாளைக்கு வரைக்கும் இட்ஸ் மீ பின்னன் ரவி சைனிங் அவுட். பாய்.